நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்த 2025 மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடம். ஏன்னா பல ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை, மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக கிட்டத்தட்ட 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடந்திருக்கு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அதுக்கடுத்து ராகுகேது பெயர்ச்சி. இந்த கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பொதுவாக ஒரு வருடம் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குரு பகவான் மட்டும்தான் ஒரு வருடத்துக்கு ஒருக்க மாறுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ராகும் கேதுவும் பயிற்சி ஆவாங்க. ஆனால் 3 கிரகங்களும் பயிற்சி ஆகுது அப்படின்னா அது 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த செயல்பாடே நடக்கும். ஸோ அந்த செயல்பாடு ஒரு அற்புதமான விஷயங்கள் நமக்கு இப்போ நடந்திருக்கு. இந்த மே மாதம் எண்டுக்குள்ளே எல்லா கிரக பயிற்சியும் நடந்துருச்சு. அதாவது சனி பயிற்சி நடந்துருச்சு. வருடக்கோள்களான சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானுடைய செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை நோக்கி பயணிச்சிட்டாங்க. ஸோ இந்த பயணங்கள் மூலமாக ஒரு மாதத்தின் துவக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கிரகங்கள் மொத்தமாக பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ அந்த வருடத்தில் அந்த மாதத்தின் துவக்கம் எப்போ அப்படின்னா கரெக்டாக ஜூன் மாதம் தான். இந்த ஜூன் மாதம் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஓகே, இது ஒரு விஷயம். இதில் இந்த நம்ம மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாத பலன் எடுக்கணும்னா மெயினாக அதுக்கு எந்த கிரகத்தை எடுத்துக்கிறோம்னா சூரிய பகவானை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத பலன்கள் மெயினாக எடுக்க முடியும். ஸோ மற்ற கிரகங்கள் அந்த எந்தெந்த ராசியில் எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய தன்மையை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் துவக்கத்தில், இந்த மாதத்தோட துவக்கத்தில் சூரிய பகவான் ரிஷப ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரையும் ரிஷப ராசி. அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, மிதுன ராசிக்குள்ளே சூரியன் போயிடுவார். அதே போல் இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட புதன் பகவான் பார்த்திங்கன்னா 3 ராசிகளுக்கு பயணம் செய்கிறார். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட அதாவது மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயணிப்பார். அடுத்து ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயணிப்பார். ஸோ இப்படி அவருடைய செயல்பாடில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் கரெக்டாக இந்த மாதம் ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா ரிஷப ராசிக்கு, இது மேச ராசிக்குள்ளே வந்துடுவார். எண்ட் ஆஃப் பாயிண்டில் தான் என்ன பண்ணுவார், சுக்கிர பகவான் ரிஷபராசிக்குள்ளே நுழைவார் இந்த மாதத்தோட எண்ட் ஆஃப் பாயிண்டில். ஓகேவா? அதே போல் குரு பகவான் ஆல்ரெடி எங்கே இருக்காருன்னா நம்ம மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய கன்னியிலேருந்து இங்கே வந்துட்டார், சிம்மத்துக்கு வந்துட்டார். கடகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் அவர் கரெக்டாக 6ஆம் தேதி எண்டு 7ஆம் தேதியிலேருந்து அவர் எங்கே ட்ராவல் பண்ணுவார்னா சிம்ம ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். செவ்வாயும் கேதுவும் இணைந்து சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கடுத்து டைரெக்டாக எந்த கிரகம் வருதுன்னா ராகு பகவான் தான் கும்ப ராசிக்கு. மீதி கட்டங்கள் அப்படிலாம் கிரகங்கள் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ராகு பகவான் நம்மளுடைய கும்ப ராசிக்குள்ளே இருப்பார். அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுஷ் ராசிக்குள்ளே சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே இருக்கார். குரு வீடுனால 2 வீடுனால நம்ம தனுசு சேர்த்துட்டோம். அப்போ மீன ராசிக்குள்ளே சனி பகவான் இருப்பார்னு பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மாத பலன்களே, பொது பலன்களே. இந்த பொது பலனில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் உறுதியாக வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ராசிக்கான பதில்களை நீங்கள் உறுதியாக பார்க்க முடியும். கும்ப ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்னால், நம்மளுடைய கும்பராசிக்காரங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக எந்த விஷயத்தையுமே மனதளவில் செய்ய முடியாமல் தவிச்சோமே,
எதை செஞ்சாலுமே நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டி அல்லது நம்ம நம்பின நண்பர்கள், நம்முடைய கணவன் அல்லது நம்முடைய மனைவி நம்மளை கஷ்டப்படுத்தினாங்களே, ஸோ இந்த நிலை எப்போ மாறும் என்ற ஏக்கத்திலும், எப்போது முழுமையாக ஒரு நிலையான தன்மை கிடைக்குங்கிற தயக்கத்திலும் இருந்த கும்பராசினியர்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்தி தரப்போகின்றன. உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் உள்ளே வந்துட்டார். அப்போ ஆசைகள் அதிகமாகும், ஓவர் ஆஃப் திங்கிங் வரும். ஒரு சின்ன பிளான்லாம் போட மாட்டீங்க, பெரிய பிளான் தான் போடுவீங்க. ஏன்னா ராகுனால என்னது, ஒரு பிரம்மாண்டம், ஒரு எதிர்பார்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் ராகுவோட இயக்கம். ஸோ அப்படிப்பட்ட ராகுவை இயற்கை சுபகரமான குரு பகவான் பார்க்கறனால உங்களுடைய லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் ஏற்படும். எல்லாருமே நினச்சிருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க அவ்வளோதான், கும்பராசிக்காரனை ஈஸியாக அடிச்சிடலாம், ஈஸியாக நம்மளுடைய வலைப்பில் சிக்க வச்சிடலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த பிளான் எல்லாமே தகடுபுடியாக ஆக்கக்கூடிய சூழ்நிலைகள் குருவின் பார்வை மூலமாக ஏற்படுகின்றன. கும்பராசி அன்பர்கள் உறுதியாக தெளிவாக சொல்ல முடியும், உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பொருளாதார தடை இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைக்கு போய்க்கிருக்கேன். வேலையில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. வேலையில் இடமாற்றத்திற்காக காத்திருக்கேன். என் வீட்டுக்கார் வேலைக்கு இடமாற்றத்துடன் போயிட்டார், அவர் கூட சேர்ந்து நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் கடைசி இப்போ வரையும் முயற்சி எடுத்து எனக்கு விடை கிடைக்கலையே அப்படிங்கிற இயக்கத்திலும் கவலையிலும் இருக்கின்ற நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு கவலைகளை, கஷ்டங்களை தூக்கி எறிந்து, இன்னல்களை தூக்கி எறிந்து நல்ல ப்ரொஃபைட்டாக இருக்கேன், எனக்கு என்ன தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்க போகுது. உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேது அமர்ந்திருக்கிறது உண்மைதான், அது எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே என்ன பண்ணுறாரு, செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். யாருடன் வருகிறார் என்பதுதான் கணக்கு. கேதுவுடன் சேர்ந்து இணைகிறார். அப்போ 7ஆம் இடத்துலேருந்து அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் அவர் சமசத்ம பார்வை மூலமாக பார்க்காரு. ஸோ இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய் பெயர்ச்சிக்கு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இருந்தாலும் இந்த மாத பலன் அதுவும் சேர்ந்து வரணும். ஏன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் தானே பேசியிருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுத்து சொல்லி தான் ஆகணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் கணவருக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு விலகப் போகிறது. உங்கள் குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கணவருடைய குடும்பத்தில் சில அழுத்தங்களை கொடுப்பாங்க, சில ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய கணவரிடம் இந்த விஷயங்களை பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ பேசும்போது தான் விவாதங்கள் தொடரும், தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வரும், ஒரு மனக்குழப்பங்கள் வரும், மன வருத்தங்கள் வரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அத்தனை விதமான மனக்குழப்பம், மனக்கவலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு குதூகூலமான செயல்பாடுகளையும் மகிழ்ச்சியான செயல்பாடுகளையும் கொடுக்க போகிறது என்பது உண்மை. இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக சொல்வதுன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதேனும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை நாடி நீங்கள் பார்ப்பது ரொம்ப நல்லது. கிரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதனுடன் அமர்ந்து செயல்படுவதனால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, என்ன வேலையில் இருந்தாலும் சரி, என்ன கிரக ரீதியான செயல்பாடுகள் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் கவலை இல்லாத வாழ்க்கையும் கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. ஸோ 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் அமர்ந்திருக்கிறதுனால் முருகன் கோயிலில் உள்ள விநாயகரை வழிபாடு செய்வது, முருகனை வழிபாடு செய்வது கும்பராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் என்பது உண்மை.